லெனின்கிராட் நகரைச் சுற்றிய நாசி முற்றுகை உடைக்கப்பட்டது. 1943 ஜனவரி 18 அன்று இரண்டாம் உலகப் போரின் முக்கியமான திருப்பு முனையாக லெனின்கிராட் நகரைச் சுற்றிய நாசி ஜெர்மனியின் முற்றுகை உடைக்கப்பட்டதாக சோவியத் ஒன்றியம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இது நீண்ட காலமாக துன்புறுத்தப்பட்ட நகர மக்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்தது. லெனின்கிராட் முற்றுகை 1941 செப்டம்பரில் தொடங்கியது. ஜெர்மன் நாசி படைகளும் அவர்களுடன் இணைந்த கூட்டுப்படைகளும் நகரை முழுமையாக சூழ்ந்ததால் உணவு, எரிபொருள், மருந்துகள் ஆகியவை கடுமையாக குறைந்தன. இந்த முற்றுகை சுமார் 872 நாட்கள் நீடித்தது. உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட மற்றும் கொடிய நகர முற்றுகைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. பசி, குளிர், நோய்கள் காரணமாக லட்சக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்தனர். முற்றுகை காலத்தில் சோவியத் மக்கள் அசாதாரணமான பொறுமையையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தினர். கடும் குளிர்காலத்திலும் குறைந்த உணவிலும் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன. மக்கள் நகரை காக்க ஒருங்கிணைந்தனர். 1943 ஜனவரியில் சோவியத் படைகள் ஆபரேஷன் இஸ்க்ரா என்ற தாக்குதலை தொடங்கின. இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் லெனின்கிராட் நகரத்துடன் நிலப்பாதை இணைப்பை மீண்டும் ஏற்படுத்துவதுதான். இந்த தாக்குதலின் மூலம் லேக் லடோகா அருகே ஒரு குறுகிய நிலப்பாதை உருவாக்கப்பட்டது. இதனால் உணவு, ஆயுதங்கள், மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நகருக்குள் கொண்டு செல்ல முடிந்தது. 1943 ஜனவரி 18 அன்று இந்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு சோவியத் ஒன்றியம் முற்றுகை உடைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இது முழுமையான முற்றுகை முடிவல்ல என்றாலும் நகரின் உயிர் வாழ்விற்கு முக்கியமான திருப்பமாக இருந்தது. இந்த அறிவிப்பு சோவியத் படைகளின் மனோபலம் உயர்வதற்கும் நாசி படைகளின் முன்னேற்றத்தை தடுக்கவும் பெரிதும் உதவியது. கிழக்கு முன்னணியில் ஜெர்மனிக்கு எதிரான போரில் இது ஒரு முக்கிய வெற்றியாக அமைந்தது. லெனின்கிராட் முற்றுகை முழுமையாக 1944 ஜனவரி 27 அன்றுதான் முடிவடைந்தது. ஆனால் 1943 ஜனவரி 18 வெற்றி அந்த இறுதி வெற்றிக்கான அடித்தளமாக அமைந்தது. 18 ஜனவரி 1943 என்பது லெனின்கிராட் மக்களின் தியாகமும் சோவியத் ஒன்றியத்தின் உறுதியும் உலக வரலாற்றில் நிலைத்த நாளாகும். இந்த நாள் மனித பொறுமை மற்றும் எதிர்ப்பு திறன் எவ்வளவு வலிமையானது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.